Hi, case number 7 பார்க்கலாமா? CE final ஓட auditல case number 7. JKL and Associates Chartered Accountants were acting as the statutory auditors of IBS Bank Limited. Okay. During the statutory audit for the relevant financial year, the following observations were made. Interest income included the following. Interest income எதெல்லாம் include ஆயிருக்குன்னு சொல்றாங்க. Number 1. 5 லட்சம் ரூபாய் relating to a short term crop loan where the installment was overdue for one crop season. எப்போதுமே வந்து இந்த ஷார்ட் டேர்ம் கிராப்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சீசன் வெயிட் பண்ணுவாங்கல்ல, அது வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு அவங்க டிசைட் பண்ணுறதுக்கு தேல் வெயிட் ஃபார் 2 சீசன்ஸ் ஆக்சுவலி. ஷார்ட் டேர்ம் கிராப் சீசன் வந்து எப்போவுமே மோர் தென் 12 months இருந்துச்சுன்னா அது வந்து லாங் டேர்மு, 1 year or less இருந்துச்சுன்னா இட் இஸ் அ ஷார்ட் டேர்ம் கிராப். ஸோ ஷார்ட் டேர்ம் கிராப் சீசன் வந்து கண்டிப்பாக 2 கிராப் சீசன் வெயிட் பண்ணுவாங்க. அப்பயும் பணம் வரலைன்னா மட்டும்தான் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த 5 lakh rupees இருக்கு இல்லையா, அந்த 5 lakh rupees ஓகே இனிமேல் வராதுப்பா அப்படிங்கிற மாதிரி they'll decide. ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம். 7 lakh rupees ரிலேட்டிங் டு an advance guaranteed equally by Government of India and Government of Tamil Nadu. அதாவது ஒன்று வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணியிருக்காங்க ஒரு 3 லட்சத்தை, இன்னொரு 3 லட்சத்தை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட் பாதி, இவங்க 2 பேருமே கேரண்டி பண்ணியிருக்காங்க. வேர் த இன்ஸ்டால்மெண்ட் வாஸ் டியூ ஃபார் மோர் தென் 6 months சொல்லியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 6 மாதத்துக்கு மேலே பே பண்ணல, அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து தேர் டாக்கிங் அபவுட் தி இன்ட்ரெஸ்ட் இன்கம் பற்றி மட்டும்தான் அவங்க பேசுகிறாங்க, சரியா? அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் பற்றி பேசினா கிராப் சீசனை பொறுத்த வரைக்கும் 2 கிராப்புக்கு நீங்கள் பே பண்ணாமல் இருந்தால் தான் அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நமக்கு இனிமேல் வராது அப்படின்னு சொல்லி நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இல்லைனா தேவையில்லை, இது வந்து 1 கிராப் சீசன் தானே, அதனால் இது நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம். ரெண்டாவது வந்து மோர் தென் 6 months பணம் வரலன்னு சொல்லிட்டாங்க, இன்ஸ்டால்மெண்ட் ஓவர் டியூ ஆகி 6 மாதத்துக்கு மேலே ஆகியும் பணம் வரலன்னு சொல்லிட்டாங்க. இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா மொத்தமாகவே, அதாவது இன்கம் இன்ட்ரெஸ்ட் இன்கம் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் மொத்தமாகவே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். எப்போ கன்சிடர் பண்ணுவோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி வச்சுக்கோங்களேன், நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன், புரியுதான்னு பாருங்கள். ஒரு பேங்க் வந்து ஒருத்தருக்கு கடன் கொடுத்துருக்கு 10 லட்சம் ரூபாய். அந்த 10 லட்சம் ரூபாயில் வந்து 1 லட்சம் ஒரு 10 lakhs கடன் வாங்கியிருக்காங்க. அந்த 10 lakh rupeesல அவங்க கடன் வாங்கிட்டு போயிட்டு அவங்க கரெக்டாக வட்டிலாம் கட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ 1 time வருது, வட்டி வந்து எவ்வளோ கட்டணும், 1 lakh rupees அவங்க கட்டணும். பட் அந்த 1 lakh அவங்களால கட்ட முடியல, அவங்க கட்டாமே இருக்காங்க. இப்போ என்ன கேட்பாங்கன்னா இந்த 1 lakh வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம்னா ப்ரூடன்ஸ் கான்செப்டில், அதாவது ப்ரூடன்ஸ்னு கூட விடுங்களேன், அக்ரூவல் கான்செப்டில் என்ன பண்ணிடுவோம்னா அந்த 1 lakh நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணிவிடுவோம். பண்ணிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணுவோம், 6 மாதம் வெயிட் பண்ணுவோம், பணமே வராது. ஸோ இப்படி இந்த அக்யூமுலேட் ஆகிட்டு இருக்கக்கூடிய இன்கம் வந்து நம்மளுடைய இன்கம் ஸ்டேட்மெண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்குது. பட் அவங்கக்கிட்ட இருந்து ஒன்றும் பணம் வர மாட்டேங்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, டியூ டேட் வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆகிடுச்சு, அப்பயும் அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் பணம் பே பண்ணுற மாதிரி தெரியல. அவங்க நம்மகிட்ட வாங்கின கடனே 10 லட்சம் ரூபாய் இருக்குது, அதில் வந்து 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு 5 lakhs கேரண்டி கொடுத்துருக்காங்க. பட் அந்த 1 lakh rupees இன்கம் அவங்க இன்னும் பே பண்ணல, 1 lakh rupees இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் அவங்க இன்னும் பே பண்ணல, 6 மாதம் வெயிட் பண்ணுறோம், டியூ டேட் முடிஞ்ச 6 மாதம் ஆகுது, இன்னமும் பே பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நீங்கள் 2 கிளாஸிஃபிகேஷனை பார்க்கணும். ஒன்று, இந்த 1 லட்சம் ரூபாய் நீங்கள் இன்கமாக கன்சிடர் பண்ணிட்டீங்களா ஆல்ரெடி, இப்போ அது இன்கமாக வச்சுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கிளாஸிஃபிகேஷன் வரும். அதுதான் வந்து எப்போவுமே இன்கம் ரெக்கக்னைஸ் பண்ணலாமா வேண்டாமா. இல்லை இன்கம் நீங்கள் ஆல்ரெடி ரெக்கக்னைஸ் பண்ணிட்டீங்க அந்த 1 லட்சம் ரூபாய், பட் இப்போ வந்து மோர் தென் 6 months ஆகிடுச்சு, அப்பயும் வந்து நமக்கு அவங்கக்கிட்ட எந்த பேமெண்ட்டுமே வரல அப்படின்னும் போது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். ஓகே, இது என்பிஏ ஆகிடுச்சா, இது என்பிஏ ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னால் அந்த 1 lakh நம்ம இன்கமில் கன்சிடர் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ரிவர்ஸ் பண்ணி இது வந்து வரா கடன் அப்படின்னு சொல்லி மாற்றணும் நம்ம. அது ஒரு விஷயம் இருக்குது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த 10 lakh rupeesன்றது ஒருத்தருக்கு கடனாக கொடுத்துருக்கோம்ல, அதில் தானே அந்த 1 lakh rupees வந்து அவங்க இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் இருக்குது, அதை பே பண்ணாமல் விட்டு 6 மாதம் ஆகி அது என்பிஏவா இல்லையான்னு கன்சிடர் பண்ணுறதுலாம் செகண்டரி. இப்போ என்னென்னா அந்த 10 lakh rupeesன்ற அந்த பிரின்சிபல் அமௌண்ட்டை நீங்கள் வெளியில் கடனாக கொடுத்துருக்கீங்க இல்லையா, அந்த கடனாக நீங்கள் வெளியில் கொடுத்துருக்கிறத இப்போ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அசெட்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா இல்லை நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்களா அப்படின்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ எப்போதுமே நம்ம வெளியில் கொடுக்கக்கூடிய கடனை வந்து 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணி நம்ம பார்ப்போம். ஒன்று, அதிலிருந்து வரக்கூடிய இன்கம் அதை நான் ரெக்கக்னைஸ் பண்ணணுமா வேண்டாமான்னு பார்க்கணும். ரெண்டாவது, நான் வெளியில் கொடுத்துருக்கிற லோன் இருக்குல்லையா, அதுதானே என்னோட அசெட். ஒரு பேங்க்கை பொறுத்த அளவில் அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பணத்தை அவங்க வெளியில்
கையில் லோனாக கொடுக்குறாங்க, அதுதான் அவங்களோட டெட்டார், தட் இஸ் அதுதான் உங்களுக்கு வந்து அசட்டே. அப்படின்னும் போது அதை அவங்க அசட்டாக பார்க்கணுமா நான் பர்ஃபார்மிங் அசட்டாக பார்க்கணுமா அப்படின்னா, அசட்டை இது வரைக்கும் பார்ப்பாங்க. இன்கம் கரெக்டாக கலெக்ட் ஆகிட்டே இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வட்டி கலெக்ட் ஆகிட்டே இருக்குன்ற வரைக்கும் அதை அசட்டாக வச்சுருப்போம். ஐயோ என்னடா இது வட்டியும் கலெக்ட் ஆக மாட்டேங்குது, வட்டியோட டியூ டேட் வந்து 6 மாதம் ஆச்சு இன்னும் கலெக்ட் ஆகலையே, என்னடா பண்ணுறது, இனிமே இதிலேருந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் இன்கம் வருமா வராதா அப்படிங்கிற டவுட் வரும்போது அதை நம்ம அசட்டாக வச்சுக்கணுமா இல்லை நான் பர்ஃபார்மிங் அசட்டாக கிளாஸிஃபை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம் வரும்பொழுது இந்த இடத்துல வந்து ரூல்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வெளியில் ஒருத்தருக்கு ஒரு கடன் கொடுத்துருக்கீங்க 10 லட்சம் ரூபாய், அதில் 5 லட்சம் ரூபாய்க்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் பொறுப்பெடுத்துக்கிறேன்னு சொல்லி கேரண்டி எடுத்திருக்காங்கன்னா அதை நீங்கள் தயவு செஞ்சு நான் பர்ஃபார்மிங் அசட்டாக மாற்றாதீங்க. ஒருவேளை ஸ்டேட் கவர்மெண்ட் தான் உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்போ நீங்கள் மாற்றிருங்க அது நான் பர்ஃபார்மிங் அசட்டாக. பிகாஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்டேருந்து கண்டிப்பாக கேரண்டிட் அமௌண்ட் வருமா என்னன்னு தெரியாது, பட் சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்டேருந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் வெளியில் கொடுத்துருக்க அந்த 10 லட்சம் ரூபாய் ஒருவேளை முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கேரண்டி பண்ணியிருந்தாங்கன்னா அப்போ நீங்கள் அந்த அசட் கேட்டகரியிலே வைங்க, நான் பர்ஃபார்மிங் அசட் கேட்டகரிக்கு கொண்டு போகாதீங்க. ஒருவேளை பாதி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பாதி ஸ்டேட் கவர்மெண்ட்னா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன கேரண்டி பண்ணியிருந்தாங்களோ அதை என்பிஏக்கு மாற்றிருங்கப்பா அப்படி சொல்லுவாங்க. இதுதான் பேசிக். இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கோட தான் நம்ம கொஷின்ஸ் பார்க்கணும், சரியா? சரி, தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்க்கலாமா? 25 மாதம் ஓல்டு என்பிஏ அக்கௌண்ட் வர்த் 43 லட்சம் ரூபாய் ஓகேவா, நெட் புக் வேல்யூ வாஸ் சோல்டு டு அன் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ஃபார் 45 lakhsக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே, the profit from the above transaction was taken to the P&L account. Okay, the above NPA was sold without recourse at cash basis. இந்த இடத்துல கேஷ் பேசிஸ்னால் என்ன சொல்கிறாங்கன்னா இம்மீடியட் பணம், இனிமேல் சொல்லுவாங்களே கையில் காசு வாயில் தோசை சம்திங் ஏதோ சொல்லுவாங்க, அந்த மாதிரி கையில் காசு கூட நான் உனக்கு தோசை தரேன் கையில், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து ஒரு என்பிஏவை வெளியில் விற்கிறதுக்கு பார்க்குறீங்க. மேம் எப்படி மேம் நம்மளோட என்பிஏவை யாரை போய் காசு கொடுத்து வாங்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்கப்பா. இந்த மாதிரி வந்து அடிச்சு இப்போ கவர்மெண்ட்டோட பேங்க்கு அப்படி இல்லைன்னா நார்மல் ப்ரைவேட் செக்டர் பேங்காக இருந்தால் கூட பெருசாக போய் அடிச்சு பிடிச்செல்லாம் காசு கேட்டு வாங்க முடியாது. பட் இது என்ன பண்ணுவாங்கன்னா மொத்தமாக வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்டு அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். நிறைய வெளில கடன் கொடுத்துருக்கோம், அந்த கடன்லேருந்து பெருசாக வந்து இன்ட்ரெஸ்ட்டே கலெக்ட் ஆகலைன்ற மாதிரி நிறைய நம்ம வந்து லோன்ஸ் வெளில கொடுத்து வச்சுருவோம். அது ஒருத்தன் வந்து ஒரு எப்படி சொல்கிறது ஒரு அடியாள் மாதிரி இருக்கிற ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவன், அதுக்கு பேர் வந்து அசட் ரீஸ்ட்ரக்சரிங் கம்பெனி சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி ஓகே நாங்கள் வாங்கிக்கிறோம், உங்களோட மொத்தமாக நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ட் அசட்ஸ் வச்சுருக்கீங்களோ, வெளியில் நிறைய கடன் கொடுத்துருக்கீங்க, அதுலேருந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்ட் வர மாட்டேங்குதுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க, விடுங்க அதை மொத்தமாக எங்களுக்கு அப்படியே கிளப் பண்ணி எங்களுக்கு விற்றுருங்க, நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து வாங்குவாங்க. அந்த மாதிரி வாங்குறவங்க கிட்ட நல்ல ப்ராஃபிட் வரும்போது நம்ம விற்றுருவோம். ஸோ டோட்டலாக நம்ம வெளில கொடுத்துருக்குற பணமே 43 லட்சம் தான். நமக்கு அதுலேருந்து கலெக்ட் ஆக வேண்டிய இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்கும், ஒரு 8 லட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நம்ம தான் அதை இன்ட்ரெஸ்ட்டாகவே கன்சிடர் பண்ணுறது இல்லையா, அது இன்கமாகவே ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை, ஏன்னா இதுதான் என்பிஏ வாங்கிட்டுமே. அப்புறம் எப்படி நம்ம அதுலேருந்து வரக்கூடிய இன்கம் கன்சிடரே பண்ண மாட்டோம். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த என்பிஏ அப்படியே 43 lakhs நிற்கிது. சரி, எக்ஸ்ட்ரா 2 lakhs வந்தால் போதும்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட 45 லட்சத்துக்கு விற்றுருக்கீங்க. இந்த விற்கிறது வந்து கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரு 4 கண்டிஷன் இருக்குது, அந்த 4 கண்டிஷனும் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் அதை கண்டிப்பாக சேல் பண்ணலான் இருக்கும். அதை நான் உங்களுக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல அதுதான் பண்ணியிருக்காங்க. ஒரு என்பிஏ 2 வருஷம் என்பிஏல இருந்துச்சுன்னா, அதாவது ஒரு நம்ம வெளில கொடுத்துருக்குற லோன் என்பிஏவாக மாறி அது 24 months அப்படியே என்பிஏவாக இருக்கும் போது அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை வெளியில் யாருக்காச்சும் நம்ம விற்றுடலாம். அதுக்கு முன்னாடி விற்கக்கூடாது. 24 months நம்ம மினிமம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணலாம்னா வெளில விற்கலாம். ஸோ இங்கே 25 months ஆகிடுச்சு. ஸோ 25 மாதம் வயசு இருக்க ஒரு என்பிஏ அக்கௌண்ட் வந்து 43 லட்சம் ரூபாய் புக் வேல்யூ இருக்குது. அவங்க வந்து 45 lakhsக்கு விற்கிறாங்க. சரியா? இது வந்து வித்தவுட் ரிகோர்ஸ் தான். அதாவது ஒன்ஸ் நான் உனக்கு விற்றுட்டேன்னா நீ தான் எப்படியாவது அடிச்சு பிடிச்சி அவன்கிட்ட பணம் வாங்கிக்கணும், மறுபடியும் அவன் பணம் கொடுக்கலன்னா என்கிட்ட வந்து கேட்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் அந்த வித்தவுட் ரிகோர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்னொன்று வந்து கேஷ் பேசிஸ் தான். அதாவது இப்போதைக்கு அந்த ஸ்ட்ரெஸ் அசட்டை வாங்கிட்டு போயிட்டு நான் ஒரு 2 வருஷம் கழிச்சு காசு தரேன் அப்படின்ற மாதிரி டெஃபர்மெண்ட் எல்லாம் பண்ணாமல் இன்றைக்கி நம்மக்கிட்டேருந்து அவன் ஸ்ட்ரெஸ் அசட்டை வெளில வாங்கிட்டானா உடனே அவன் பணத்தை பே பண்ணிடணும். ஓகேவா? அதுதான் வந்து வித்தவுட் ரிகோர்ஸ் அண்ட் அட் கேஷ் பேசிஸ்ன்னு சொல்கிறது. இந்த இடத்துல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏதோ ஒரு டிஸ்கிரிப்பன்சி ஆடிட்டர் வந்து நோட்டீஸ் பண்ணதாக சொல்கிறாங்க. ஸோ த ஆடிட்டர்ஸ் noticed a discrepancy in this transaction and hence the auditors decided to report the same. ஓகே, ரிப்போர்ட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன அவங்க வந்து நோட்டீஸ் பண்ணாங்கன்றதை நம்மக்கிட்ட வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. சரியா? ஸோ ஆஃப்டர் கம்ப்ளீட்டிங் த பேங்க் ஆடிட் த அசோசியேட்ஸ் வந்து agreed to take up the following management consultancy and other services for one of the startup companies. ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பண்ணுறதுக்கு அவங்க வந்து ட்ரை பண்ணுறாங்க. செட்டிங் அப் தி எக்ஸிக்யூட்டிவ் இன்சென்டிவ் பிளான் அண்ட் வேஜ் இன்சென்டிவ் பிளான், ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், அதர் மேனேஜ்மெண்ட் டெசிஷன்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க. என்ன இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சர்வீஸ்லாம் பண்ணால் இந்த ஸ்டாச்சுட்டரி ஆடிட், அதான் பீரியாடிக்கல் ஆடிட் இருக்குல்ல, பீரியாடிக்கல் ஆடிட் இல்லைனா அட்வைஸ் ஃபார் த டேக்ஸ் மேட்டர்ஸ் இதெல்லாம் பண்ண முடியாது. இல்லை நீங்கள் பீரியாடிக்கல் ஆடிட்டையும் அட்வைஸ் ஃபார் டேக்ஸ் மேட்டர்ஸ் பண்ணிங்கன்னா மற்ற 2த்தையும் பண்ண முடியாது. ஓகேவா?
மிஸ்டர் கே ஒன் ஆஃப் த பார்ட்னர்ஸ் ஆஃப் த firm இந்த ஜேகேஎல் இருக்குல்ல அதில் ஒரு கேங்கிறவர் என்ன பண்ணுறாருன்னா felt that providing the above services could result in professional misconduct. ஏன்னா 3 சர்வீஸ் மேலே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அந்த 3த்தையும் வரிசையை ப்ரொவைட் பண்ணால் கண்டிப்பாக ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தான். அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, இது மாதிரி நீங்கள் ப்ரொவைட் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அந்த கேங்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வெளியில் கிளம்பிட்டார். ஐயோ அப்பா நான்லாம் வரல சாமி, நீங்கள் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கோங்க, என்ன ஆளை விடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெளில ரிசைன் பண்ணிட்டு வெளில போயிட்டார், தனியாக ப்ராக்டிஸ் பண்ண வெளில போயிட்டார். இதில் என்ன ஒரு காமெடினா, ஜேகேஎல்ல அவர் ஒன்றா இருந்தார் பற்றி, அந்த கேங்கிறவர் ஜேகேஎல்லோட அசோசியேட்டே ஒன்றா இருக்கும் போது அவருக்கு ஒரு கிளைண்ட்டை தெரியும். அந்த கிளைண்ட்டை அவர் தனியாக போன அப்புறம் என்ன ஆகிட்டார்னா, அந்த கிளைண்ட்டு அந்த கேங்கிற ஆடிட்டருக்கு ஃபோனை போட்டு சார் நீங்கள் எங்களுக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட் கண்டக்ட் பண்ண முடியுமான்னு கேட்க, இவர் வந்து ஓகே நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஹி ஆல்சோ டுக் அப் தட் கைண்ட் ஆஃப் அசைன்மெண்ட் வித்தவுட் இன்ஃபார்மிங் த ப்ரிவியஸ் ஃபார்ம் யார், இந்த ஜேகேஎல் அசோசியேட்ஸ் தான் ப்ரிவியஸ் ஃபார்ம், அங்கே தான் அவர் இருந்தார். அங்கேருந்து வெளியில் ரிசைன் பண்ணி வெளியில் போயிட்டார். வெளில போனோன்னே இங்கே இருக்கிற கிளைண்ட்டையும் சேர்த்து கூட்டிகிட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ அவர் என்ன பண்ணணும், இவரை மட்டும் கேங்கிறவரை மட்டும் தனியாக ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஜேகேஎல் அசோசியேட்ஸ் தானே ப்ரீவியஸ் ஆடிட்டராக இருந்திருப்பாங்க. ஒழுங்காக ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு என்ன ஓகேவா உங்களுக்கு அப்படியே கேட்டுட்டு தானே வரணும், அந்த மாதிரி வராமல் அவர் பாட்டுக்கு வந்துட்டார். இதனால செம கடுப்பான ஜே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இவருக்கு அகேன்ஸ்டாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காரு. சி இன்ஸ்டியூட் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து கில்ட்டி ஆஃப் ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் போட்டிருக்காரு. சி இன்ஸ்டியூட்டை பார்த்து இவர் கில்ட்டி தான் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா, இதில் டவுட் இல்லை. இதை பார்த்து கடுப்பான கே என்ன பண்ணாரு, என்னடா ஏன் மேலேடா வந்து நீ கேஸ் போடுற, இரு உனக்கு இருக்குது அப்படி சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, 2 ஆர்டிகல் கிளர்க்ஸ் இருந்தாங்க. எப்படி when he was thinking about a reason for this, எப்படியாவது அவனை போட்டு கொடுக்கணும், என்ன மாட்டி விடாலும் சி இன்ஸ்டியூட்டில் நானும் அவனை மாட்டி விடுறேன்னு சொல்லி எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்காரு. அப்புறம் தான் அவர் ஞாபகம் வந்துச்சா மந்த்லி பேசிஸில் இவன் வந்து கிளர்க்குக்கு பே பண்ணுறதே இல்லையே, இயர்லி பேசிஸில் தானே பே பண்ணுறான், அப்போ நம்ம கண்டிப்பாக இதை போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ரியலைசிங் தட் திஸ் இஸ் இன் வயலேஷன் ஆஃப் ரெகுலேஷன் 48 ஆஃப் த ஆக்ட், he filed a complaint to சி இன்ஸ்டியூட். மறுபடியும் சி இன்ஸ்டியூட் இவங்களையும் கூப்பிட்டு விசாரிச்சு ஜே நீயும் வந்து ப்ரொஃபஷனல் மிஸ்கண்டக்ட் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு ரூலை கொடுத்துட்டு வெளில போயிட்டான். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு அக்கப்போர் நடந்திருக்கு. இதில் ஒவ்வொன்றா கேட்டுட்ருக்காங்க. ஃப்ரம் த அபவ் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் வாட் இஸ் அ கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் த பேங்க் ஷுட் அக்கௌண்ட் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு கேட்குறாங்க. இன்ட்ரெஸ்ட் பண்ணதை எவ்வளோ வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ண எவ்வளோ நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த டாப்பில் ஒரு அமௌண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா, ஒரு 1 செகண்ட் ஐ வில் ஷோ யூ. இந்த இடத்துல சொன்னாங்க பாருங்கள், 5 lakhs relating to a short term crop loan where installment was overdue for 1 crop season. 1 crop season தானே வரல. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த இடத்துல அந்த 5 lakhs நீங்கள் என்ன பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் இன்கமாக எடுத்துக்கலாம் அப்படி சொல்கிறாங்க. ஓகேவா, ரெண்டாவது உங்களுக்கு வந்து அந்த 7 lakhs ஒன்று வந்துச்சு பார்த்தீங்களா, அந்த 7 lakhs எடுத்துக்கலாமா வேணாமான்னு இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். சூப்பராக எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். As per the RBI circular on income recognition, in case of NPA account, the interest shall not be account. ஓகேவா, அன்லெஸ் இட் இஸ் ரிசீவ். ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு 6 மாதம் நம்ம வெயிட் பண்ணி பார்த்துட்டோம், அது வரைக்கும் நமக்கு பணம் வரல, அது என்பிஏவாக நம்ம கன்சிடரும் பண்ணிட்டோம். ஒன்ஸ் ஒரு அக்கௌண்ட்டை நம்ம என்பிஏவாக கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க, அதுலேருந்து மறுபடியும் வந்து நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா இன்ட்ரெஸ்ட்டை வந்து நம்ம கணக்கில் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் மேடம் இந்த 5 lakhs மட்டும் ஏன் இந்த இன்ட்ரெஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஏன் இந்த 5 lakhs இன்ட்ரெஸ்ட்டில் வந்துச்சுன்னா, ஏன்னா ஷார்ட் டேர்ம் கிராப் சீசனுக்கு 2 கிராப் சீசன் தவறுனா மட்டும்தான் அதை நீங்கள் என்பிஏவாக கிளாஸிஃபையே பண்ணணும். அது வரைக்கும் நீங்கள் கிளாஸிஃபையே பண்ணக்கூடாது. அது 1 கிராப் சீசன் தானே தவறு இருக்குது, அதனால அந்த இன்கம்மை நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் வேறஸ் செகண்ட் ஆன்சரில் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, த லோன் கேரண்டீட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், அதெல்லாம் அது வந்து என்ன ஆகும்னா the loan guaranteed by the central and the state government is NPA தான். ஓகேவா, since the installment has remained more than 6 மாதம், 6 மாதம் வரைக்கும் தான் உங்களுக்கு டெட்லைன் உண்டு. 6 மாதத்துக்கு மேலே ஓவர் டியூ, அதாவது டியூ டேட் வந்து 6 மாதத்துக்கு மேலே போச்சுன்னா அது என்பிஏ தான். ஸோ 6 மாதத்துக்கு மேலேயும் அங்கேருந்து வந்து இன்ஸ்டால்மெண்ட் கூட நமக்கு வந்து கவர் ஆகலை, ஒரு இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் கூட கவர் ஆகலைன்னும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த 7 லட்சம் ரூபான்றது வராக்கடன் மாதிரி ஆகிடும். ஓகேவா, இதில் என்ன சொல்கிறாங்க, அந்த ரெண்டுமே வந்து என்பிஏவாக கன்சிடர் பண்ணிட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறோம். 1 செகண்ட் அதை ஷோ யூ. இது நான் உங்களுக்கு செம்ம தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ உங்ககிட்டேருந்து கடன் வாங்கினது 50 lakhs கடன் வாங்கியிருக்காங்க. இந்த 50 lakhsக்கு 5 லட்சம் ரூபாய் வட்டி வந்திருக்கு. ஓகேவா, 5 லட்சம் ரூபான்றது இன்ட்ரெஸ்ட். ஸோ இன்ட்ரெஸ்ட் வந்து டியூ டேட் வந்து ஒரு பர்டிகுலர் டேட் ஆகிருக்கு, அதுலேருந்து கிட்டத்தட்ட 6 மாதம் கழிஞ்சு போச்சு. ஸோ ஓவர் டியூ ஆகி எத்தனை மாதம் ஆயிடுச்சுன்னா 6 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. ஓவர் டியூ ஆகி எத்தனை மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சுன்னா 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த 50 லட்சம் ரூபாங்கிறத நீங்கள் எப்படி கிளாஸிஃபை பண்ணிடுவீங்கன்னா நான் பர்ஃபார்மிங் அசெட்டாக கிளாஸிஃபை பண்ணிடுவீங்க. ஏன்னா இது வந்து நீங்கள் வெளியில் என்ன பண்ணியிருக்கீங்க, யூ ஹேவ் அட்வான்ஸ்டு திஸ் 50 lakh rupees டு அ பர்டிகுலர் பர்சன் ஆஸ் அ லோனாக நீங்கள் வெளில கொடுத்துருக்கீங்க. இந்த அட்வான்ஸ் பணத்தை இனிமேல் நீங்கள் என்ன நினச்சிக்க மாட்டீங்க, இனிமேல் இது வரும்னு உங்களுக்கு தோணவே இல்லை, இது என்பிஏவை மாற்றிட்டீங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இது என்பிஏ. அப்போ என்பிஏவை ஒட்டி இருக்கக்கூடிய எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் பணமோ
ஆக்சுவலாக கலெக்ட் ஆகிற வரைக்கும் அது நீங்கள் அக்ரூவல் கான்செப்டில் உங்களால் என்ன பண்ண முடியாது, இன்ட்ரெஸ்ட்டாக கலெக்ட் பண்ணவே முடியாது. இப்போ இவங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த இடத்துல 6 மாதம் ஆகுது, 6 மாதத்துக்கு மேலேயே ஆகுது டியூ டேட் வந்து. அப்போ இது என்னது, இது என்பிஏ தான். அப்போ என்பிஏலேருந்து வர வேண்டிய ஏதாவது இன்ட்ரெஸ்ட் பணம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூ கேன் நாட் கன்சிடர் தட் ஆஸ் அ இன்கம். உங்களால் இன்கமாக அதை கன்சிடர் பண்ண முடியாது. அதனால் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு நீங்கள் கன்சிடர் பண்ணணும்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்துருந்தாங்க தெரியுமா, 1 crop, அதாவது ஷார்ட் டேர்ம் கிராப் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த ஷார்ட் டேர்ம் கிராப்காக ஒருத்தவங்களுக்கு வந்து லோன் கொடுத்துருக்கோம். அந்த லோன் ஏதோ ஒரு எக்ஸ் அமௌண்ட்டு, அந்த எக்ஸ் அமௌண்ட்டில் வந்து 5 lakhsன்றது வட்டி கட்டணும். யார் கட்டணும், அந்த ஃபார்மர் வந்து நம்ம கட்டணும். ஆனால் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா கிட்டத்தட்ட வந்து ஓவர் டியூ ஆகி 1 crop சீசன் முடிஞ்சிருச்சு, அது வரைக்கும் அவங்க பே பண்ணவே இல்லை. இப்போ இது என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணுவீங்களா, இந்த எக்ஸ்ன்றது என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணுவீங்களான்னு கேட்டால் கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். ஏன்னா 2 crop சீசனாக ஓவர் டியூவாக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா அது என்பிஏவாக கிளாஸிஃபையே பண்ணுவீங்க. இந்த இடத்துல 1 crop சீசன் தான் ஆக்சுவலாக முடிஞ்சிருக்குன்றதுனால இதை நீங்கள் என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ண மாட்டீங்க. ஸோ when the principal amount that you have given out as a loan அதையே நீங்கள் என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணலன்னும் போது இந்த 5 lakhs நீங்கள் ஏன் வந்து இன்கமாக கன்சிடர் பண்ணக்கூடாது, பண்ணலாம் தானே. அதனால தான் அந்த ஷார்ட் டேர்ம் கிராப் சீசனில் இருக்கக்கூடிய அதை மட்டும் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், அதை நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணுறோம். அதை வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா பேங்க்கோட மெயின் இன்கமே வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம் தானே. ஸோ அந்த இடத்துல போய் இன்ட்ரெஸ்ட் இன்கம்னு சொல்ல மாட்டோம். ஜென்ரலாக உங்களோட இன்கம்ன்றது 5 lakhsன்னு கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் இதுவே அவங்க வெளியில் கடனாக கொடுத்து, அதாவது வந்து தே ஹவ் கிவன் த லோன், எவ்வளோ ரூபாய் கொடுத்துருக்காங்க, ஏதோ ஒரு எக்ஸ் அமௌண்ட் கொடுத்துருக்காங்க, அதுலேருந்து 7 லட்சம் ரூபாய் நமக்கு என்னவா கலெக்ட் ஆகணும்னா இன்கமாக கலெக்ட் ஆகணும். யாருக்கு, பேங்க்குக்கு. பேங்க்கோட இன்கம்னாலே என்னது, வட்டி இன்கம் தானே. ஸோ இன்கமாக 7 லட்சம் கலெக்ட் ஆகணும். ஆனால் இப்போ வரைக்கும் அது கலெக்ட் ஆகலை. ஓவர் டியூ எத்தனை மாதம் ஆச்சு, 6 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 7 lakhs இன்னமும் நம்மளால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் நம்மளால் வந்து கலெக்ட் பண்ண முடியல. இப்போ இந்த எக்ஸுங்கிறத நம்ம என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணிடலாமா அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலாக வந்து ரூல் வைஸ் பார்த்தா 6 மாதத்துக்கு மேலே நமக்கு இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் ஆகலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக இது என்பிஏவாக நம்ம வந்து என்ன பண்ணி ஆகணும், கன்சிடர் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. ஸோ ரூல் பேஸ்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த எக்ஸ்ன்ற அமௌண்ட்டு இப்போ வந்து என்பிஏ தான். ஸோ எக்ஸ்ன்ற அமௌண்ட்லேருந்து நமக்கு வர வேண்டிய அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்கு இல்லையா, இந்த 7 lakhs, இந்த 7 லட்சத்தை நம்மளால் என்னவா கன்சிடர் பண்ண முடியாது, இன்கமாக கன்சிடர் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம இன்கமாக கன்சிடர் பண்ணுறது வெறும் 5 lakhs தான் சொல்லிட்டாங்க. இப்போ இதுக்கு நம்ம இவ்வளோ நேரம் படித்தோம்ல, இதுக்கு பேர் என்னன்னா இன்கம் ரெக்கக்னிஷன்மா. இதுக்கு பேர் வந்து இன்கம் ரெக்கக்னிஷன். இப்போ அடுத்த காலமில் ஒன்று கொடுப்பாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா, இதே எக்ஸாம்பிளில் அவங்க வந்து சொன்னாங்க இல்லையா, 6 மாதத்துக்கு மேலே ஓவர் டியூ ஆயிடுச்சு, பட் ஸ்டில் அதில் பாதி அமௌண்ட்டுக்கு வந்து யார் வந்து உங்களுக்கு கேரண்டி கொடுத்துருக்கா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு கேரண்டி கொடுத்துருக்காங்க, பாதி இதுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. இதை இன்கம் ரெக்கக்னிஷன் வரும்போது தான் நம்ம என்ன சொன்னோம், ஏதோ ஒரு அமௌண்ட்டை நீங்கள் அந்த பேங்க் வந்து வெளியில் ஒருத்தருக்கு லோனாக கொடுத்துருக்கு, அதுலேருந்து 7 lakh rupees வந்து இன்ட்ரெஸ்ட் இன்கம். அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம்மை நம்ம இன்கமாக ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஏன்னா எக்ஸுங்கிறது ரூல் படி பார்த்தா என்பிஏவாக ஆயிருக்கணும் எப்பயோ. ஆனால் நிஜமாவே ரூல் படி இது என்பிஏ அப்படின்னாலும் நிஜத்தில் இது என்பிஏவாக நம்ம கன்சிடர் பண்ணுவோமான்னு கேட்டால் பண்ண மாட்டோம். ஏன் இந்த எக்ஸை நம்ம நிஜத்தில் என்பிஏவாக கன்சிடர் பண்ண மாட்டோம்னா, ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணியிருக்காங்க. அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் கேரண்டி பண்ண அந்த போர்ஷன் இருக்குல்ல, அந்த போர்ஷனை நம்ம என்பிஏவாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் இன்னொரு போர்ஷன் இருக்கும், அதாவது x1 + x2 = பெரிய எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த எக்ஸை வந்து x1 + x2 = பெரிய எக்ஸ். இந்த x1 வந்து இஸ் கேரண்டீட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா. ஸோ இதை நம்ம என்னவாவே நினைக்க மாட்டோம்னா இதை வந்து நம்ம என்பிஏவாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் கேரண்டி பண்ணியிருக்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா, அதை நம்ம என்பிஏவாக கன்சிடர் பண்ணிடுவோம். ஸோ ஒரே சம்மு கொடுத்தாங்கன்னா, ஒரே கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா கூட ரெண்டாவது நம்ம பிரித்து பார்க்கணும். ஒன்று என்பிஏ கிளாஸிஃபிகேஷனில் அது எப்படி எடுத்துக்குது. என்பிஏ கிளாஸிஃபிகேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வெளியில் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட்டை வட்டிக்கு கொடுத்துருப்பீங்க இல்லையா, அதை நம்ம எப்போ என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ண போகிறோம். இன்னொன்று அந்த பிரின்சிபல் அமௌண்ட்லேருந்து ஒரு வட்டிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கணும் இல்லையா, அதான உங்களோட இன்கமே. அந்த இன்கம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இன்கம் ரெக்கக்னிஷன். புரியுதாம்மா? அப்போ இந்த இடத்துல எப்போ அது என்பிஏவாக மாறும், நீங்கள் ஒருத்தர் கடன் கொடுத்து கிட்டத்தட்ட 6 months அங்கேருந்து பணம் நமக்கு திரும்ப வரல அப்படின்னும் போது அது என்னவாயிடும், இட் இஸ் கன்சிடர்ட் டு பி என்பிஏ. சொல்லிட்டாங்களா? அப்போ இந்த என்பிஏவாக ஆகிறதுக்கு அந்த ஓவர் டியூனா என்னது, இந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்களே அந்த இன்ட்ரெஸ்ட் இன்கம் ஓவர் டியூ 6 months வரலன்னா ஆட்டோமேட்டிக்காக இது என்னவா கிளாஸிஃபை ஆகிடும், என்பிஏவாக கிளாஸிஃபை ஆகிடும். அப்போ இது என்பிஏவாக கிளாஸிஃபை ஆகிடும். இங்கே உங்களால் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து உங்களால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியாது. ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் என்னன்னா, வேர் திஸ் பிரின்சிபல் இஸ் கேரண்டீடு பை. இதை நான் ஏன் மறுபடியும் சொல்கிறேன்னா, எக்ஸாமில் இது வந்து ரொம்ப தெளிவாக நமக்கு தெரியணும். வேர் தி பிரின்சிபல் இஸ் கேரண்டீட் பை சென்ட்ரல் கவர்மெண்ட், அங்கே மட்டும் இது என்னவா நம்ம கிளாஸிஃபை பண்ண மாட்டோம், என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ண மாட்டோம்.
ஓகேவா? இப்போ நீங்கள் இதை படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போ இந்த கொஷினை படிங்க. கொஷின் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க, ஃபஸ்ட் பேராகிராஃப் இப்போ படித்து பாருங்கள். 5 lakh rupees relating to short term crop loan where installment was overdue for one crop season. ஒரு crop seasonக்கு தான் overdue, அதுக்கு மேலே இல்லை அப்படின்றதுனால இது நம்ம என்னவா எடுத்துக்க மாட்டோம். this we will not consider as NPAவும் எடுத்துக்க மாட்டோம், அதுலேருந்து வர வேண்டிய பணம் நம்ம இன்கமாக ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம்னு நம்ம சொல்ல மாட்டோம். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இன்ட்ரெஸ்ட் இன்கம் எதெல்லாம் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது இன்க்ளூட் பண்ணும். this will be included in the income because இது NPA கிடையாது, அதனால் இதுலேருந்து வர வேண்டிய இன்கம் வரும். ரெண்டாவது 7 lakh rupees relating to an advance guaranteed equally by Government of India and Government of Tamil Nadu where the installment was due for more than 6 months. 6 மாதத்துக்கு மேலே பணம் வரல, அப்போ இது ஆட்டோமேட்டிக்காக NPAவாக கிளாஸிஃபை பண்ணணும். பட் ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, என்னென்னா வேர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேரண்டி பண்ணிட்டாங்கன்னா அதை நம்ம NPAவாக கிளாஸிஃபை பண்ண மாட்டோம். ஸோ irrespective of whether it is அது NPAவாக நாங்கள் கிளாஸிஃபை பண்ணிட்டோம், ஆனால் அதுக்கு ஒரு எக்ஸப்ஷன் இருக்குது, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுலாம் இன்கம் ரெக்கக்னிஷனுக்கு செல்லுபடி ஆகுது. இன்கம் ரெக்கக்னிஷனை பொறுத்த வரைக்கும் ரூல் பேஸ்டாக 6 மாதத்துக்கு மேலே ஒரு இன்ஸ்டால்மெண்ட் நமக்கு வரலன்னா அந்த லோன், பர்டிகுலர் லோன் ஆட்டோமேட்டிக்காக என்னவா மாறிடும் உங்களுக்கு, இட் வில் கன்வெர்ட் இன்டு அது வந்து அதுலேருந்து இன்கமே வராது அப்படின்னு நினச்சி விட்டுருவீங்க. புரியுதா? அதை வந்து என்ன பண்ணுவோம், ரிவர்ஸ் பண்ணிவிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இன்ஸ்டால்மெண்ட்டை வந்து டியூ டேட்டில் வந்துடும் நினச்சி நீங்கள் அக்ரூவல் கான்செப்ட்டில் அதை கன்சிடர் பண்ணிட்டீங்க, புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் அது இன்கமாக கன்சிடர் பண்ணிட்டீங்க. பட் ஒரு 6 மாதம் ஆச்சு அப்பயும் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால்மெண்ட் வரலனா ஆட்டோமேட்டிக்காக அதை நீங்கள் எப்படி ரிவர்ஸ் பண்ணுவீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணி அந்த இன்கமே கிடையாது எங்களுக்கு ரிவர்ஸ் பண்ணிவிடுவீங்க. அதனால் இந்த இடத்துல இன்கமாக நீங்கள் அதை கன்சிடர் பண்ணுவீங்கன்னு கேட்டால் மாட்டிங்க, இங்கே அதை கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகேவா? டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு படிச்சாலே தெரியும். ஃப்ரம் த அபோவ் ஃபேக்ட்ஸ் அண்ட் டீடைல்ஸ் வாட் இஸ் த கரெக்ட் அமௌண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் விச் த பேங்க் ஷுட் அக்கௌண்ட் இன் இட்ஸ் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அந்த 5 lakhs மட்டும் தான் எடுக்கணும், மற்றது எதுவுமே நம்ம எடுக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கு ஆன்சர் இங்கே கொடுத்துருக்காங்க, எக்ஸ்பிளேஷன் இங்கே கொடுத்துருக்காங்க, படித்து பார்த்துக்கோங்க. RBI சர்க்குலர் ஆன் இன்கம் ரெகக்னிஷன் இன் கேஸ் ஆஃப் அன் NPA அக்கௌண்ட் the interest shall not be accounted unless it is received. அதுக்கு ரெண்டுத்துக்கும் எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்காங்க. ஷார்ட் டேர்ம் கிராப் லோனில் அக்கௌண்ட் ஷால் பி கிளாஸிஃபைட் as NPA if the installment is due for 2 crop seasons. 2 crop season பணம் வரலனா அது NPAவாக கிளாஸிஃபை பண்ணும். In the given case the installment is due only for 1 crop season, hence account is not NPA, therefore the interest of 5 lakh rupees அப்படிங்கிறது கவுண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது, the loan guaranteed by the central and the state government is NPA. எதனால் அப்படின்னா since the installment has remained due for more than 6 months, 6 monthsக்கு மேலே டியூவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்க இது என்னென்ன சொல்கிறாங்க, this is NPA தான் சொல்கிறாங்க. therefore the interest of 7 lakh rupees shall not be accounted. The fact that 50% of the loan is guaranteed by Government of India அப்படிங்கிறது does not help us in terms of income recognition. நம்ம எப்போ அதை எடுத்துக்கலாம்னா அது NPAவாக கிளாஸிஃபை பண்ணணுமா வேணாமாங்கிறதுல ரூல் பேஸ்டாக அது NPAவாக இருந்தாலும் ஒரு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே, சென்ட்ரல் கவர்மெண்ட்டே அதை வந்து கேரண்டி பண்ணும்போது அதை நம்ம என்னவா கிளாஸிஃபை பண்ண வேண்டாம், NPAவாக கிளாஸிஃபை பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க, செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். வாட் ஷுட் பி த பாசிபிள் அமௌண்ட் classified as NPA. இப்போ NPA கிளாஸிஃபிகேஷனுக்கே வேண்டாங்க, இப்போ அவங்க இன்கம் கிளாஸிஃபிகேஷனை பற்றி பேசலை, NPA கிளாஸிஃபிகேஷனை பற்றி பேசுகிறாங்க. அப்போ எப்படி பார்த்தாலும் கிராப், ஷார்ட் டேர்ம் கிராப்பில் இருக்கிறது NPA கிடையாது, மிச்சம் இருக்குது அந்த 7 லட்சம் ரூபாய் தான். அந்த 7 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்தாகணும்ல, அதுதான் இன்னும் வரல. அதில் 3 லட்சம் ரூபாய்க்கு யார் வந்து அங்கே கொடுத்துருக்கிறது, ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கேரண்டி கொடுத்துருக்காங்க. மிச்சம் 3 லட்சத்துக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, கொஸ்டினை படிங்களேன். வாட் குட் பி த பாசிபிள் அமௌண்ட் கிளாஸிஃபைட் as NPA ரிலேட்டிங் டு த அக்கௌண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு அப்சர்வேஷன் regarding the inclusion of interest income given below. 5 lakh rupees interest income related to short term crop loan where the installment was overdue for 1 crop season. அப்புறம் 7 lakh regarding the advance guaranteed equally by Government of India and Government of Tamil Nadu அப்படி சொல்கிறாங்க. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம், we are only going to take care of 1 second. என்ன எடக்கு முடக்கா என்னென்னமோ மார்க் ஆகுதே பாஸ். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இதில் எது NPAன்னு கேட்டால் NPAங்கிறது இந்த 7 lakhs இருக்குல்ல, அதில் ஒரு பாதி மட்டும் தான் NPA, மற்ற எதுவுமே நமக்கு NPA கிடையாது. ஓகேவா? அப்போ ஆன்சர் என்னது, இட்ஸ் 3.5 lakhs. எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். ஏன்னா கிராப் லோன் இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம என்னவா கன்சிடர் பண்ண மாட்டோம், NPAவை கன்சிடர் பண்ண மாட்டோம். இதில் 7 lakh rupees அந்த நமக்கு வர வேண்டிய பணம் இருக்கு இல்லையா, அதில் பாதி NPAவை கன்சிடர் பண்ணிவிடுவோம். பிகாஸ் பாதி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து நமக்கு கேரண்டி கொடுத்துருக்கு, மிச்சம் பாதி தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ NPA கிளாஸிஃபிகேஷனில் 50% வந்து NPA, 50% நாட் NPA. ஆனால் இன்கம் ரெக்கக்னிஷனை பொறுத்த வரைக்கும்
இது என்பிஏ ரூல் படி இது என்பிஏங்கிறதுனால அதுலேருந்து கலெக்ட் ஆக வேண்டியதும் என்னவா இருக்கணும், நமக்கு என்பிஏவாக தான் இருக்கணும் அப்படி சொல்லிட்டாங்க. ஓகேவா? இன்கம் ரெக்கக்னிஷனில் மொத்தமாக அந்த 7 லட்சமுமே நம்ம என்ன பண்ண மாட்டோம், we will not consider. அதில் இன்கம் வரும் நம்ம நினைக்கவே மாட்டோம். எந்த இன்கம் மட்டும் தான் வரும்னு நினைப்போம், அந்த 5 lakh rupees கிராப் இருக்குல்ல அது மட்டும் தான் வரும்னு நினைப்போம். ஓகேவா? கொஞ்சம் புரியறதுக்கு கஷ்டமாக தான் இருக்கும், பட் ஸ்டில் வேறு வழி இல்லை, நம்ம வந்து படிச்சு தான் ஆகணும். சரியா? தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? என்பிஏவை பொறுத்த வரைக்கும் த சேல்ஸ் டு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி எந்த மாதிரி டிஸ்கிரிபன்சி ஆடிட்டர் நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் ஆஃப் 2 lakhs வாஸ் டேக்கன் டு P&L அக்கௌண்ட், சேல் வாஸ் மேட் ஃபார் கேஷ் பேசிஸ். கேஷ் பேசிஸில் பண்ணலாமா? நான் சொல்லியிருக்கேன், கேஷ் பேசிஸ்னால் சேல் பண்ண உடனே உங்கள் கைக்கு பணம் வரணும், அவ்வளோதான். இமீடியட்டாக பணம் உங்கள் கைக்கு வரணும், அது பேங்க் அக்கௌண்ட் மூலியமாக வந்தாலும் சரி எப்படினாலும். ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் ட்ரூ, கண்டிப்பாக உடனே நீங்கள் பணம் வாங்கணும், அப்போ தான் அந்த மாதிரி சேல் பண்ண முடியும். இன்னொன்று வித்தவுட் ரிகோர்ஸ் இருக்கணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்டான அசெட் வெளியில் ஒரு ஆளுக்கு விற்றுட்டிங்கன்னா நாளைக்கு அந்த நம்ம யாருக்கு கடன் கொடுத்தோமோ, நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, இது வந்து ஒரு இது நான் I'll try to explain this concept. இப்போ வந்து பேங்க் இருப்பாங்க, பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் ஒரு ஆளுக்கு கடன் கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க பேர் வந்து என்னென்னா பாரோயர் என்ன பண்ணுவார்னா ஒரு 1 கோடி ரூபாய் கடன் வந்து கம்பெனிக்கிட்டேருந்து, தட் இஸ் பேங்க் கிட்டேருந்து வாங்கிடுவார், பேங்கிங் கம்பெனிக்கிட்டேருந்து வாங்கிடுவார். வாங்கிட்டு ஒரு 6 மாதம் ஒழுங்காக தான் வட்டி கட்டிட்டு இருப்பார், அதுக்கப்புறம் வட்டியே கட்டாமல் விட்டுருவார். கொஞ்சம் கொஞ்சமாக வட்டி சேர்ந்துக்கிட்டே இருக்கும், ஒரு பாயிண்டில் அவர் வட்டியை கட்டாமல் விட்டுருவார். அப்போ அது என்பிஏவாக மாறிடும். ஓகேவா? என்பிஏவாக மாறிடும். ஸோ என்பிஏவாக மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால் என்பிஏவாக மாறி 24 மாதம் வரைக்கும் பேங்க் வெயிட் பண்ணணும். அதுக்கு மேலேயும் அவங்க எதுவுமே பே பண்ணலை அப்படின்னும் போது பேங்க் என்ன பண்ணலான்னா இந்த அசெட்டுக்கு பேர் வந்து என்பிஏன்னு சொல்லிடுவாங்க. இல்லை ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்டாக இருக்குது, இந்த அசெட் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, கலெக்ஷனே ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லும் போது பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே இது யார்கிட்டே வித்துடலாம்னு சொல்லுவாங்க. விற்கும் போது இந்த இடத்துல யாரோ ஒருத்தர் வந்து வாங்குவாங்க. இவன் பேர் வந்து சும்மா ஆதின்னு வச்சுக்கோங்களேன். ஆதி வந்து என்னென்னா சரியான அடியாள்னு வச்சுக்கோங்க. ஆதி என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஓகே பேங்க் அவன் என்ன உனக்கு 1 crore கொடுக்கணுமா, இப்போ நெட் புக் வேல்யூ வந்து 1 crore இருக்கா, இல்லை அவன் உனக்கு எவ்வளோ பணம் தரணுமோ எல்லாத்தையும் சேர்த்து போட்டு பார்த்தா 1 crore and 20 lakhs 1 crore 30 lakhs வருதா, இப்போ வரைக்கும் அவன் எதுவுமே தரலையா, சரி ஓகே நீ நெட் புக் வேல்யூ எனக்கு என்னன்னு சொல்லி. ஏன்னா எப்படி இருந்தாலும் அவங்க வந்து ஒன்ஸ் அது என்பிஏவாக அவங்க கன்சிடர் பண்ணிட்டாங்கன்னா அதுலேருந்து அவங்க இன்கம்மை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. எப்போ அது என்பிஏவாக கிளாஸிஃபை பண்ணுறாங்களோ அந்த மொமெண்ட்லேருந்தே அவங்க இன்கம்மை கன்சிடரே பண்ணியிருக்க மாட்டாங்க. விச் மீன்ஸ் 1 crore நெட் புக் வேல்யூவாக இருக்கும். 1 கோடி ரூபா நெட் புக் வேல்யூவை இவங்க என்ன நினைக்கிறாங்க, பேங்க் என்ன நினைக்கிறாங்கன்னா எப்பா இது 1 crore and 10 lakhs விற்றா கூட போதும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, சும்மா ஒரு 1 crore and 10 lakhs வித்துடுறாங்க. யார்கிட்ட? ஆதிக்கிட்ட வித்துடுறாங்க. எப்படின்னா நாளை பின்ன ஆதி வந்துட்டு இந்த பாரோவர் எனக்கு பணமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு பேங்க் கிட்ட வந்து நிற்கக்கூடாது. இனிமேல் ஆதியாவது பாரோயராவது அவங்க 2 பேருக்குள்ளே பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கணுமே தவிர திரும்பி பேங்க்குக்கு இந்த பிரச்சனை வரக்கூடாது. அதுக்கு பேர் தான் வித்தவுட் ரீகோர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. என்கிட்ட மறுபடியும் வரக்கூடாதுப்பா அப்படின்னு பேங்க் சொல்லிடும். டோன்ட் கம் பேக் டு மீ. வித்தவுட் ரீகோர்ஸு சேல் பண்ணணும். 24 months நிறைவடைஞ்சிருந்துருக்கணும். ஒன்ஸ் அது வந்து என்பிஏவை கிளாஸிஃபை ஆகிட்டு மோர் தேன் 24 months இருந்தால் தான் இவன் இந்த மாதிரி ஆதிக்கு, தட் இஸ் எனிபடி எல்ஸ் அவுட் சைடருக்கு இவங்க என்ன பண்ண முடியும். அவங்கள பேர் வந்து அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்னு சொல்லுவாங்க. ஆதியோட டெக்னிக்கல் நேம் என்னென்னா அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி. ஒரு அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த நெட் புக் வேல்யூவை விட சும்மா எக்ஸ்ட்ரா ஒரு 2 லட்சம் 3 லட்சமோ இல்லை 10 லட்சமோ ஏதோ ஒன்று போட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபியூ ரூல்ஸ் இருக்குது. இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும், வெளியாட்களுக்கு விற்க முடியும். அந்த ரூல் இங்கே போட்டிருக்காங்க 4 ரூல். நான் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள், இதோ இருக்குது பாருங்கள். என்னென்ன ரூல் பாருங்கள். இன் கேஸ் ஆஃப் சேல் ஆர் பர்ச்சேஸ் ஆஃப் என்பிஏ ஓகேவா பை த பேங்க் த ஆடிட்டர் ஷுட் எக்ஸாமின். 4 விஷயத்தை ஆடிட்டர் எக்ஸாமின் பண்ணணும். நம்பர் 1, மினிமம் 24 மாதமாவது அது என்பிஏவாக இருந்திருக்கணும். அப்போ தான் அவங்களால வெள்ளை அசெட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு விற்க முடியும். 2வது, இந்த அசெட்ஸ் ஹேவ் பீன் சோல்ட் ஆர் பர்ச்சேஸ் வித்தவுட் ரீகோர்ஸ். கண்டிப்பாக இப்போ நீங்கள் வந்து ஒரு பாரோயர் உங்களுக்கு தர வேண்டிய பணத்தை அப்படியே பாரோயருடைய பொறுப்பு நீங்கள் வச்சுட்டு இருந்தீங்க இத்தனை நாள், இப்போ அதை அப்படியே ஆதிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் பண்ணுறீங்களே இது வித்தவுட் ரீகோர்ஸ் பண்ணுறீங்களான்னு பார்க்கணும். அப்போ தான் அது ப்ராப்பரான சேலாக இருக்கும். ஓகே பண்ணியாச்சு. 3வது, சப்சிக்வெண்ட் டு த சேல் ஆஃப் த என்பிஏ. இந்த என்பிஏவை நீங்கள் ஆதிக்கு சேல் பண்ணிட்டீங்க. த பேங்க் டஸ் நாட் அஸ்யூம், அதாவது ஒன்ஸ் ஆதிக்கு சேல் பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் லீகல் பொறுப்பு, ஆப்ரேஷனல் பொறுப்பு ஒரு எனி அதர் டைப் ஆஃப் ரிஸ்க்கு எதுவுமே அந்த என்பிஏ ரிலேட்டடாக நீங்கள் கையில் வச்சுருக்கவே கூடாது. 4வது, இம்மீடியட்டாக செட்டில்மெண்ட் உங்களுக்கு வந்து ஆகணும். இம்மீடியட் செட்டில்மெண்ட் ஆஃப் கேஷ் உங்களுக்கு வரும். கேஷ்ன்றது இம்மீடியட்டாக செட்டில்மெண்ட் ஆஃப் மணி. கேஷ்னா கேஷ் பேசிஸ்ன்றது கிடையாது. இம்மீடியட்டாக உங்களுக்கு கையில் பணம் வரணும். நான் 2 வருஷம் கழிச்சு தரேன், 6 மாதம் கழிச்சு தரேன், இப்படி தரேன் அப்படி தரேன்னு எதுவும் சொல்லக்கூடாது. அப்போ இந்த 4 பாயிண்ட்டும் அந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ தான் அந்த சேலை நீங்கள் அக்னாலேஜ் பண்ண முடியும். அதை தவிர வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா அது அந்த இடத்துல நம்ம கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஓகேவா? அதனால தான் என்ன சொல்கிறாங்கன்னா கம்ப்ளீட்டட் 30 months. கம்ப்ளீட்டட் 30 monthsனா இட் இஸ் நாட் அட் ஆல் அ ப்ராப்ளம். இல்லை
completed 24 monthsனாலே போதும், completed 30 months. Would the auditor call that as a discrepancy? No, he wouldn't call that as a discrepancy. அடுத்தது sale was made without recourse. Sale was made without recourse நல்ல விஷயம் தானே, அது ஒரு டிஸ்கிரிப்பன்சி கிடையாது. அடுத்தது சேல் வாஸ் மேட் ஃபார் கேஷ் பேசிஸ், அதுவும் டிஸ்கிரிப்பன்சி கிடையாது. அப்போ அது தவிர அந்த ரூலில் இல்லாத ஒரு விஷயம் என்னென்னா, அந்த ப்ராஃபிட் ஆஃப் 2 lakh வாஸ் டேக்கன் டு P&L அக்கௌண்ட். இது மட்டும் தான் அந்த ரூல் புக்கில் இல்லாதது. ப்ராபப்ளி அதை தான் அந்த ஒரு டிஸ்கிரிப்பன்சியாக பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 4 ரூல் இங்கே 3 ரூல் இங்கே மேலே சொல்லிட்டாங்க. மோர் தென் 2 இயர்ஸ்ன்னு சொன்னாங்க. தாராளமாக மோர் தென் 2 இயர்ஸ் தான் இருக்குது. இப்போ என்ன இல்லை பிரச்சனை அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து ஏன் மேடம் நம்ம வந்து ப்ராஃபிட் ஆஃப் 2 lakhs P&L கொண்டு போகலாமா கூடாதுன்றதுலாம் அடுத்த கொஸ்டின் வருது பேங்க் ஆடிட்டில். அதில் நான் இன்னுமே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, த லாஸ்ட் கொஸ்டின், அமங் த சர்வீசஸ் டு பி ப்ரொவைடட் டு த ஸ்டார்ட் அப் கம்பெனி, ஓகே, which would not lead to violation of chartered accountancy. இதில் என்னென்னா இந்த 2 ஆப்ஷனுமே உங்களுக்கு டவுட் வரலாம். அதாவது ஏங்கிற ஆப்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 1 and 2 சொல்லியிருக்காங்க. 1 and 2 வந்து மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். 3 ஆப்ஷன் வந்து என்னென்னா ஸ்டாச்சுட்டரி ஆடிட் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதும், அதுக்கப்புறம் டேக்ஸ் ஆடிட்க்கு நீங்கள் வந்து அட்வைசரி சர்வீசஸ் பண்ணுறதும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு கம்பெனிக்கு ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆகிட்டிங்கன்னா மேலே சொல்லப்பட்டிருக்கிற அந்த மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ்ன்னு சொல்லப்படுற சில ப்ரொஹிபிட்டட் சர்வீசஸ் உங்களால் பண்ணவே முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க சொல்லியிருந்தாங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் ரிலேட்டட் ஒர்க் எல்லாம் உங்களால் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஒன் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆகிட்டிங்கன்னா தெர் ஆர் சர்டன் ப்ரொஹிபிட்டட் சர்வீசஸ் ஆஸ் பர் செக்ஷன் 144, அதை நீங்கள் பண்ணவே முடியாது. அப்போ மேலே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், I'll show you exactlyங்க. இதில் அந்த மாற்றி கில்ட்டியும் போட்டு கொடுத்துட்டாங்களா, இங்கே பாருங்கள். இப்போது நீங்கள் ஒரு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸாக இது ரெண்டுத்தையும் பண்ணலாமான்னு கேட்டால் பண்ணலாம், தாராளமாக பண்ணலாம். செட்டிங் அப் எக்ஸிக்யூட்டிவ் இன்சென்டிவ் பிளான், வேஜ் இன்சென்டிவ் பிளான், அதெல்லாம். அப்புறம் ப்ரைஸ் ஃபிக்ஸேஷன், அதர் மேனேஜ்மெண்ட் டெசிஷன், மேனேஜ்மெண்ட் எடுக்க வேண்டிய டெசிஷன் நீங்கள் போய் எடுத்து கொடுக்குறீங்க. இது எல்லாமே கிட்டத்தட்ட பார்த்தா இன்டர்னலாக அந்த கம்பெனியுடைய மேனேஜ்மெண்ட் எடுக்கக்கூடிய சில டெசிஷன்ஸ். இதை போய் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாதுங்க, நீங்கள் ஆடிட்டராகவும் இருக்க முடியாதுங்க, டேக்ஸ் ஆடிட் மேட்டர்ஸில் அட்வைஸும் பண்ண முடியாது. ஒன்று 1 and 2 பண்ணணும், இல்லையா 3 பண்ணணும், ரெண்டுத்தையும் சேர்த்து பண்ண முடியாது. இங்கே அழகாக கொஷின் வந்து உங்களுக்கு எப்படி, 1 second, இங்கே வந்து கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க பாருங்கள். I'll show you the question here. 4th question, among the services to be provided to the startup company, providing which service would not lead to the violation of Chartered Accountant Act 1949 அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்னது, providing which services would not lead to violation. ஆக்சுவலாக 1 and 2 நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம், இந்த இடத்துல 3யும் ப்ரொவைட் பண்ணலாம், ஆனால் 2த்தையும் சைமல்டேனியஸாக ப்ரொவைட் பண்ணக்கூடாது, அப்படி தானே. இப்போ நீங்கள் புக்கில் பாருங்கள் அவங்க எவ்வளோ அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னு. Pursuant to section 2 above, the council has passed a resolution permitting a chartered accountant in practice to render entire range of management consultancy and other services ப்ரொவைட் பண்ணலாம், ஓகேவா. ஆனால் எல்லா மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன ப்ரொவைட் பண்ணக்கூடாது, பீரியாடிக்கல் ஆடிட்டையோ, தட் இஸ் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டையோ, இல்லை டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ரிலேட்டடான அட்வைசரி சர்வீசஸையும் நீங்கள் பண்ணக்கூடாது. ரெண்டுமே வந்து மியூச்சுவல் எக்ஸ்க்ளூசிவ் ஆகிடும். இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மேலே கேள்வியில் ரொம்ப தெளிவாக என்ன கேட்டிருக்காங்கன்னா which would not கேட்டிருக்காங்க பாருங்கள், which would not lead to the violation of Chartered Accountant Act. Chartered Accountant Act படி இதில் எதை செஞ்சால் வயலேஷன் ஆகாது அப்படி கேட்குறாங்க, எதை செஞ்சால் வயலேஷன் ஆகாதுன்னு கேட்குறாங்க. அதனால தான் நம்ம மறுபடியும் இது சம தெளிவாக பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீஸில் 1 and 2 கவர்டு, பட் 1 and 2 நீங்கள் செஞ்சீங்கன்னா டேக்ஸ் ஆடிட்டும் நீங்கள் பார்க்கக்கூடாது, ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பார்க்கக்கூடாது. அப்போ டேக்ஸ் ஆடிட்டும் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன பார்க்கக்கூடாது, மேலே மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் பார்க்கக்கூடாது, ரெண்டுமே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் நீங்கள் எந்த சர்வீசஸை டேக்கப் பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் கொஷினை கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஷினில் வந்து கம்பெனி உங்ககிட்ட வந்ததே மேனேஜ்மெண்ட் அண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸை ப்ரொவைட் பண்ணுங்கன்னு கேட்டு தான் உங்ககிட்ட வந்திருக்காங்க, அதுக்காக தான் நீங்கள் போயிருக்கீங்க. இப்போ கேள்வியை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா அந்த கேள்வியில் அந்த கம்பெனி அந்த ஆடிட்டர் அப்ரோச் பண்ணும்போதே ஆடிட்டர் எங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் நீங்கள் தான் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு இந்த 3த்தையும் பண்ணித்தாங்கன்னு கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த 3த்தில் எது மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடாது. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? அதை நம்ம செய்யக்கூடாது. 3ங்கிறத நம்ம செய்யக்கூடாது. தட் இஸ் அந்த பீரியாடிக்கல் ஆடிட் அண்ட் அந்த டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் அட்வைசரியா, அது நம்ம செய்யக்கூடாது. எது செய்யலாம், 1 and 2 செய்யலாம், அது ரெண்டும் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸில் வரும். அப்போ கொஸ்டினில் இங்கே 4th கொஸ்டின் MCQவில் என்னன்னு சொல்லி தெளிவாக கேட்டிருக்காங்க,
கீழே கொடுக்கப்பட்டுள்ள எந்த ஆப்ஷன்ஸை நீங்கள் செஞ்சால் இட் இஸ் நாட் வயலேட்டட் ஆஸ் பர் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆக்ட் 1949 அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ 1 and 2 செய்யலாம் பிகாஸ் இட் இஸ் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். ஆனால் 3ங்கிற ஆப்ஷனில் இருக்கக்கூடிய பீரியாடிக்கல் ஆடிட்டும் டேக்ஸ் ஆடிட்கான அந்த அட்வைசரி சர்வீசஸும் இட் இஸ் நாட் அட் ஆல் மேனேஜ்மெண்ட் கன்சல்டன்சி சர்வீசஸ். அதனால அதை மட்டும் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ மெயின் எக்ஸாமில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்தால் நம்ம ரொம்ப 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 தெளிவாக தான் அட்டன் பண்ணணும், வேறு வழியே கிடையாது. ஓகே, கொஷினை கரெக்டாக புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பேங்க் ஆடிட்டோட இதை நிறைய வந்து சிக்கலாக்கி கொடுக்கும்போது இட் பிகம்ஸ் மோர் காம்ப்ளிகேட்டட். அதனால் கொஷின் நல்லா பார்த்து கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் ஆன்சர் பண்ணுங்கள். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். ஹாவ் அ நைஸ் டே. அடுத்த வீடியோவில் ஐ வில் மீட் யூ வித் கேஸ் சினாரியோ நம்பர் 8. சரியாம்மா? பாய்.